அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். மாதந்தோறும் அமாவாசை நாளாக நாளன்று வருகின்றது. ஆனாலும் இந்த கார்த்திகை மாதம் அமாவாசை என்பது இன்றைய தினம் சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கின்றது. இன்றைய தினம் அமாவாசை நாளில் நாம முன்னோர்களுக்கு வழிபாட்டுக்குரிய நாளாகவும் சொல்லலாம். அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, திதி கொடுப்பது என்பது ஒரு உகந்த நாளாக சொல்லப்படுகின்றது. அதை பற்றி இந்த பதிவில் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். அமாவாசை நாள் என்பது மிக முக்கியமான வழிபாட்டுக்குரிய நாளாகும். இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகள், தான தர்மங்கள், மந்திர பாராயணம் ஆகியவை பல மடங்கு அதிக பலனை கொடுக்கக்கூடியதாக நம்பப்படுகிறது. இந்த நாளில் நாம செய்யும் வழிபாடுகளையும் தானங்களையும் நம்முடைய முன்னோர்கள் சூட்சம வடிவில் வந்து ஏற்று நம்மை வாழ்த்துவதாக ஐதீகம். இப்படி மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் அமாவாசை மிகவும் முக்கியமானது என்றே சொல்லப்படுகிறதுங்க. இந்த நாட்களில் நாம் செய்யும் வழிபாடுகள் முன்னோர்களின் ஆசிகளை மட்டுமின்றி அனைத்து விதமான கஷ்டங்களையும் போக்கும் ஆற்றல் பெற்றவையாகும். இந்த அமாவாசை தினத்தில் நாம வழிபாடுகளை செய்தால் தீராத கஷ்டங்களும் அனைத்தும் நமக்கு தீர்ந்துவிடும் என்று நாம முழு நம்பிக்கையோடு செய்யலாம். அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரிய இது என அனைவருக்கும் தெரியும். அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து, எள்ளும் தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் ஆத்மாவை திருப்தி அடைய வைத்து அதன் மூலம் அவர்களின் ஆசிகளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான நாளாகும். முன்னோர்களின் ஆசிகள் இல்லாமலும் அவர்களின் கோபத்தால் புத்திரு சாபமும் மன வருத்தத்தால் புத்திரு தோஷமும் இருக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளால் பிரச்சனை, திருமண தடை, நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது, குடும்பத்தில் வளர்ச்சியே இல்லாமல் இருப்பது போன்ற பலவிதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. இதனால் குடும்பத்தில் உள்ள பண பிரச்சனை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதற்கு அமாவாசை தினங்களில் முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்காக விரதம் இருந்து வழிபடுவது ரொம்பவும் சிறப்பு. அமாவாசை அன்று இன்றைய தினம் காலை ஒரு வேளையாவது உபவாசமாக இருந்து வழிபாடு செய்வது ரொம்பவும் நல்லதுங்க. அப்படி இருக்க முடியாதவர்கள் பழம் மட்டும் சாப்பிட்டு கொண்டோ அல்லது வழக்கம் போல உணவு சாப்பிட்டு கொண்டோ முன்னோர்கள் வழிபாட்டை செய்யலாம். அமாவாசைகளில் கார்த்திகை மாதத்தில் வரும் அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு என்றே சொல்லப்படுகின்றது. இந்த ஆண்டு கார்த்திகை அமாவாசை நவம்பர் 30ஆம் தேதி இன்றைய தினம் சனிக்கிழமை வந்திருக்கின்றது. இந்த நாளில் என்ன செய்தால் அனைத்து கஷ்டங்களும் தீரும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் வைத்து கடைந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. அப்படி பார்க்கடலை கடைந்த போது பல விதமான பொருட்கள் வெளிப்பட்டனவாம். அவற்றில் செல்வத்திற்குரிய தெய்வமான மகாலட்சுமி பார்க்கடலில் இருந்து அவதரித்த தினமாக கார்த்திகை அமாவாசை தினம் சொல்லப்படுகின்றது. கார்த்திகை அமாவாசை மகாலட்சுமியின் திரு அவதார தினமாக கருதப்படுகின்றதுங்க. அதனால் கார்த்திகை அமாவாசை சிறப்புக்குரிய நாளாகவும் மகாலட்சுமி வழிபாட்டிற்குரிய நாளாகவும் கருதப்படுகிறது. கார்த்திகை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டுடன் மகாலட்சுமி வழிபாட்டினையும் செய்வது அவசியம். இன்றைய தினம் கார்த்திகை அமாவாசை நாளில் காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து ஆண்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். வீட்டில் இருக்கும் பெண்கள் சிறிது சாதத்தை வடித்து அதில் கருப்பு எள், வெல்லம், தேங்காய் துருவல், வாழைப்பழம் ஆகியவற்றை சேர்த்து பிசைந்து கொள்ளுங்கள். அதில் சிறு உருண்டையை எடுத்து குருவிகளுக்கும், மற்றொரு சிறிய உருண்டைகளை காகங்களுக்கும், மற்றொரு சிறிய உருண்டையை நாய்களுக்கும் சாப்பிட உணவாக அளிக்கலாம். மீதமுள்ள சாதத்தை உருண்டையாக உருட்டி பசுமாட்டிற்கு உணவாக கொடுக்கலாம். இதனால் நம்முடைய முன்னோர்களின் ஆசியும் பல உயிர்களுக்கு அன்னதானம் வழங்கிய புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் என்றே சொல்லப்படுகிறதுங்க. இதை கண்டிப்பாக பெண்களே கடைபிடிங்கள். இதோடு காலையில் இல்ல மாலையில், அதாவது அமாவாசை திதி முடிவதற்குள்ளாக வீட்டில் உள்ள பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாட்டினை செய்யலாம். குபேரலட்சுமி வழிபாடு அல்லது அஷ்டலட்சுமி வழிபாடு என மகாலட்சுமிக்குரிய எந்த பூஜையும் செய்யலாம். இவை எதுவும் செய்ய தெரியாது என்பவர்கள் எளிமையாக விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமிக்குரிய 108 போற்றி, 108 போற்றி என்று சொன்னால் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படி என்று ஒரு எளிமையான மந்திரத்தை கூட சொல்லி வழிபடலாம். கனகாதார சோஸ்திரம் சொல்லலாம். மகாலட்சுமிக்கு உரிய அஷ்டசோஸ்திரத்தை 3 முறை சொல்லி பாராயணம் செய்வது ரொம்பவும் சிறப்பு. கார்த்திகை அமாவாசையில் செய்யும் மகாலட்சுமி வழிபாடு மிகுந்த பலனை தரும் என்றே சொல்லப்படுகின்றதுங்க. வீட்டில் செல்வ செழிப்பை தரும். மேலும் அனைத்து கஷ்டங்களும் தீர மகாலட்சுமி அருள் செய்வாள். மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.